கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டவர் லெஜெண்ட் ஆப் கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா 200 தான், மினிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 100 தான். ஓகேவா? என்கிட்ட பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 830 ரூபா இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியிலே வச்சு எப்போவுமே ப்ளே பண்ணுவோம். ஓகேவா? மினிமம் பெட் பார்த்தீங்கன்னா 1 ரூபி தான். ஸோ 1 ரூபி கொடுத்து நம்ம பெட் கொடுத்தோம்னா இதில் 4 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படி ப்ளே பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஈஸியில் வச்சுட்டு பெட் பண்ணிட்டோம்னா 4 க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு கூடு சிம்பிள் போட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா அவுட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அவுட். ஓகேவா? ஸோ நம்ம எத்தனை பாக்ஸ் வேணால் ஓப்பன் பண்ணி கேஷ் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா அது ₹1 பெட் பண்ணி நான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு கூட நம்ம பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த கேமோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 10 ரூபீஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன், கீழே பெட் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 4 பாக்ஸில் ஒரு பாக்ஸ் நம்ம தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கே தொடறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களாக செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பாக்ஸ் எங்கே ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே. ஓகேவா? இப்போ இங்கே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே. ஓகேவா? நான் இப்போ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கனால இங்கே அதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அடுத்த இதில் லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெவல் இது தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ வின். ஓகேவா? வின் ஆன உடனே பார்த்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸும் வின் ஆச்சுன்னா நம்ம கேஷ் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டே ரோக்கு தான். ஓகேவா? ஸோ 2 ரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி கேஷ் அவுட் கொடுத்துக்கணும். ஓகேவா? இதான் கான்செப்ட். 830 ரூபா இருந்துச்சு, இப்போ 36 இருக்குது. ஓகேவா? ஸோ 10 ருபீஸ்லேருந்து அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஃபஸ்ட் லெவல் நம்ம இப்போ ஃபஸ்ட் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வின்னு. லாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு எங்கே பெட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு, இங்கே லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் 3x மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? 30 ருபீஸ் பெட் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட் லெவல் நம்ம லாஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டே ஓப்பன் ஆகிடுச்சு லாக், அதாவது ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் லெவலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறது கரெக்டாக தொட்டால் தான் செகண்ட் லெவல் நம்ம வின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது இப்போ நான் இங்கே தொட்டுறேன். ஓகே, ஸோ வின் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் லெவல் முதல்ல ஃபஸ்ட்டு பாக்ஸே நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? செகண்ட் லெவலுக்கு நம்ம 30 ருபீஸ் பெட் பண்ணிட்டு எங்கே ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக மேலே ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணணும்னா லெஃப்ட் சைடு இங்கே ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது லாஸ் ஆயிடுச்சு. ஸோ 30 ருபீஸ் பெட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வின் ஆயிடுச்சு. ஓகேவா? அதாவது கீழே ஓப்பன் பண்ணிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ண கேட்டால் லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேவா? எங்கே ஓப்பன் பண்ணிங்களோ அதுக்கு மேலே டாப்பில் இங்கே ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது செகண்ட் லெவலுக்கான ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வின்னு. இப்போ கேஷ் அவுட் கொடுத்தோம்னா முதல்ல லாஸ் பண்ண 10 ரூபாய்க்குள்ள ப்ராஃபிட்டே நம்மளுக்கு வந்துடும். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா 854 ரூபா இருக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ₹1 பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பெட் பண்ணி லெவல் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணுறோம், அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கே ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா? இது ஃபஸ்ட் லெவல். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் லெவலுக்கான மெத்தடு. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம், அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு நேராக செகண்ட் லெவலுக்கு அதாவது ஃபஸ்ட் லெவல் லாஸ் ஆச்சுன்னா மட்டும் இங்கே செகண்ட் லெவலில் இங்கே ஓப்பன் பண்ணோம். ஸோ இப்போ செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் லெவலுக்கான மெத்தடு. இப்போ தேர்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அதே ரைட் சைடு ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் லெவல் ஓப்பன் பண்ணி அதுவும் லாஸு, செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நேராக மேலே டாப்பில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அதுவும் லாஸு. அப்படின்னா தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இங்கே ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுவும் வின்னு. இது தேர்ட் லெவலுக்கான மெத்தடு. ஃபோர்த் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ். ஓகேவா? தேர்ட் லெவலுக்கு சொல்லியாச்சு. இப்போ ஃபோர்த் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரெண்டாவது பாக்ஸ், அதாவது ரைட் சைடு ரெண்டாவது பாக்ஸ் 1 2 இங்கே. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெவலுக்கான மெத்தட். இந்த 4 லெவல் மெத்தட் மட்டும்தான். இப்போ ஃபோர்த் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா திரும்ப லாஸு. அப்படி இங்கே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வின் ஆயிடுச்சுன்னா ரைட் சைடு ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு 1, லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த சைடு வந்து 2 1 2 இங்கே ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா அது லாஸ். ஃபோர்த் லெவல் லாஸ் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஓகேவா? ஸோ இப்போ நான் விளாண்டுட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகுது. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ரைட் சைடு வந்து ரெண்டாவது பாக்ஸ், இது ஃபோர்த் லெவல். ஓகேவா? ஸோ மொத்தமே 4 மெத்தட் தான். ஓகேவா? சிம்பிள். இப்போ நான் 10 ருபீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது ஃபஸ்ட் லெவல் வின்னு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் லாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ 30 ருபீஸ் பெட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் லாஸு. இப்போ அதுக்கு 90 ருபீஸ் பெட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ செகண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணல. ஸோ அதுவும் லாஸ் தான். இப்போ செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா
சாரி தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஓப்பன் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அது வின் ஓகேவா. 90 ருபீஸ் பெட் பண்ணியிருப்பேன். ரைட் சைடு 3வது லெவலுக்கான மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பேன் ஓகேவா. இப்போ கேஷ் அவுட் கொடுக்குறேன். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 914 ரூபா இருக்குது ஓகேவா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் ஓகேவா. நம்ம ஃபஸ்ட்டு 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இந்த அளவுக்கு தான் ப்ராஃபிட் வரும். 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் ஓகேவா. ஸோ இப்போ 1000 நம்ம ரீச் பண்ணலாம். ஸோ 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் லாஸ் ஓகேவா. ஸோ செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 60. ஸோ செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா லாஸ். தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 160 பெட் பண்ணுறேன். 180 பெட் பண்ணும், 160 பெட் பண்ணுறேன் ஓகேவா. தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஓப்பன் பண்ணும். ஸோ வின்னு தேர்ட் லெவல் வின் ஓகேவா. ஸோ கேஷ் அவுட் கொடுத்தாச்சு. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 990 ரூபா இருக்குது ஓகேவா. இது ஃபஸ்ட் லெவல் வின்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் வின்னு ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தெரியும். 830 ரூபா வச்சுருந்தோம், 170 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ சிம்பிளாக இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். மினிமம் டெபாசிட்லாம் பார்த்தீங்கன்னா 100, மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா 200 ஓகேவா. ஸோ மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக பேமெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா.